நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் குச்சி மாதிரி ஒன்று இருக்குது. இது ஒரு உயிரினம். இது குச்சி மாதிரி இருக்குன்னா இதுக்கு உயிரினம். இது புழு வகையே சேராது. இவங்க தட்டுப்படுத்த பார்த்தீங்க நண்பர்களே. நான் தட்டும் போது எப்போ என்ன செய்ய நீங்களே பாருங்கள் நண்பர்களே. பார்த்தீங்களா இங்கே வருது. இதோட பூச்சி. இந்த பூச்சி என்ன செய்ய வேண்டாம், அந்த கும்பிடு பூச்சி, தட்டு வண்டி அப்படிப்பட்ட பூச்சிகள் இந்த வயிற்றுக்குள்ளவோ இருக்கும். இது வேறு ஒரு பூச்சியை தின்னும்போது அந்த பூச்சியின் வயிற்றுக்குள்ளே இந்த முட்டைகள் இருக்கும். இது பொறிச்சி வரும். பிற்காலத்தில் அந்த பூச்சியில் பிச்சு கொண்டு வெளியில் வரும். சில நேரம் தண்ணி அதுக்கு மேலே ஊற்றினால் இந்த பூச்சி வெளியில் வரும். அப்போ இந்த பூச்சி எப்படி நகரம் என்றால், இது கால் பகுதியை கொலுக்கி கொண்டிருக்கிறோம் போல. இங்கே பாருங்கள், இந்த கால் பகுதியை கொலுக்கி கொண்டிருக்குது. இந்த கொலுக்கியால் தான் நகரும். இதுதான் அந்த பூச்சியை எடுத்துக்கொள்வோம். நகரும் போது இப்படித்தான் நகரும். இப்படித்தான் இந்த பூச்சி நகரும். முடிஞ்ச அந்த நகர்ற கடத்தை நான் எடுத்து காட்டுறேன் நண்பர்களே. இந்த புழு மிகவும் சிறிய பூச்சிகளை சாப்பிட்டு வாழக்கூடியது. இது அனைத்து முனியாகத்தான் இந்த புழுவை நாங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நகர முயற்சி செய்யுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி மெதுவாக கிட்ட தொடும்போது அது நகர்ந்து போக முயற்சி செய்யுது. உங்களுக்கு காட்டுறதுக்காக அன்பாலே நான் தொடர்றேன். மற்றும்படி இந்த பூச்சியை துன்பப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நண்பர்களே. நான் துன்பப்படுத்தவில்லை, மெதுவாகத்தான் தொடுகிறேன். இதை நான் மீண்டும் புல்தரையில் விட்டால் இந்த பூச்சி உயிர் வாழ்ந்து கொள்ளும். இது மனிதர்களுக்கு இந்த பூச்சி அந்த தீமைக்கும் கிடையாது. நல்ல ஒரு பூச்சி தான். நன்றி நண்பர்களே.